பட் ஒரு பர்சன் வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும்? இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பேசிக்காக எப்படி கரெக்டான இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டி எப்படி கரெக்டான இன்சூரன்ஸ் வந்து ஐடென்டிட்டி பண்ணுறது? இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பெரிய ஃபின் கிளினிக்கில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடையாது. பட் ஸோ இவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குது. பட் வந்து ஒரு சில இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாகவே இருக்காது. பட் இருந்தாலும் ஏன் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க? அந்த இன்சூரன்ஸை நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க விற்கிறாங்க, ஒரு ஏஜென்ட் வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக இன்சூரன்ஸ் எடுக்காங்க சார்? என்ன ரீசனுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா அவங்களோட ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஓகே பண்ணுறோம், அந்த ஏஜென்ட் கிட்டேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும் சார்? ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கணுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் பற்றி பேசினாலே செம போர் அண்ட் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹெல்த், லைஃப், வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எவ்வளோ டைப்ஸ் இருக்குது தெரியுமா? பட் நமக்கு ரியலாக தேவையான இன்சூரன்ஸ் என்ன, அது எப்படி சூஸ் பண்ணணும், அண்ட் முக்கியமாக கரெக்டான இன்சூரன்ஸ் அண்ட் ஃபேக் ப்ராமிஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேசலாம். இன்சூரன்ஸில் ரியல் பெனிஃபிட் என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அண்ட் ரைட் பாலிசி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஏஜ் அண்ட் ப்ரொஃபஷன் என்னங்கிறது இல்லை, உங்கள் ஃப்யூச்சர் சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபின் கிளினிக் டாக் எபிசோட் 3. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற டாப்பிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃப்ரெண்ட்லி பாட்காஸ்ட் தான் இது. நான் மோகனதீபா. இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறது மிஸ்டர் கௌதம். ஹாய் சார். சேவிங்க்கு அடுத்து இன்சூரன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து சேவிங்க்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க? இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்றைக்கி ப்ரெசென்ட் லைஃப்பை செக்யூர் பண்ணுற விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளோட நீட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ அதனால் வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக யாராக இருந்தாலும் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, என்ன இன்கம் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளோட ஃப்யூச்சர் நீட்ஸ் தான். அதை வந்து லைக் அடுத்ததாக கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இப்போ இன்சூரன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் ஹெல்த், மெடிக்கல், வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஒரு பர்சன் வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பேசிக்காக 4 டைப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து இண்டிவிஜுவல்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். பட் இது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். இதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்சூரன்ஸ்னாலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அது கரெக்டான இன்சூரன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எடுக்கிறதுக்கே வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இன்சூரன்ஸில் ஓடிடுறாங்க. ஸோ எப்படி கரெக்டான இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டி எப்படி கரெக்டான இன்சூரன்ஸை வந்து ஐடென்டிட்டி பண்ணுறது? இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இன்சூரன்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ்க்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறனால தான் வந்து இன்சூரன்ஸில் மிஸ்செல்லிங் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு ஏஜென்ட்டை பார்த்தாலே நம்ம வந்து லைக் நம்ம ஓடிடுறோம். கரெக்டான இன்சூரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது லைக் நம்ம தான் சூஸ் பண்ணணும். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து லைக் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், அவங்க செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சார்ஜ் எதுவும் பே பண்ண மாட்டோம். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரர், அதாவது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை வந்து லைக் மோஸ்ட்டாக வந்து அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா வந்து நம்ம அவங்களுக்கு எதுவும் பே பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு லைக் ஏஜென்ட்ஸுக்கு எங்கே வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வருதோ அந்த ப்ராடக்ட், அந்த ஸ்கீமை தான் வந்து நம்மளுக்கு பிச் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம தான் வந்து கரெக்டான ப்ராடக்ட் என்னங்கிற அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ சார் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்க? ஈவன் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஈவன் நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் பாலிசி தான் வந்து எனக்கு செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து என்னோடய
ஃபஸ்ட்டு சேலரி வந்த உடனே வந்து பாலிசி வந்து எடுக்க வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு தெரில ஈவன் வந்து அது கரெக்டான பாலிசியாக இல்லையாங்கிறது எனக்கு தெரில. ரெண்டாவது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் வந்து லைக் நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கான ஒரு ரீசன்னே சொல்லலாம். ஓகே. அப்படின்னா ஃபின் கிளினிக்கில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிடையாது. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வந்து லைக் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிமேட் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெரிய வேல்யூக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து லைக் இது ஒரு என்னோடய பர்சனல் லேர்னிங் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சு தான் லைக் ஈவன் நானே வந்து தப்பான பாலிசி எடுத்திருக்கேங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஒரு கரெக்டான பாலிசி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து லைக் சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுறக்கே வந்து காசு இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது? லைக் 2 பாலிசி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு பாலிசி பார்த்திங்கன்னா இயர்லி வந்து ஒரு 10,000 கட்டணும், 20 இயர்ஸ் கட்டணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhs வந்து நான் 20 இயர்ஸில் கட்டியிருப்பேன். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் வந்து ஒரு 4 to 5 lakhs வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும் வச்சுருந்தா. ரிஸ்க் கவரேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakhsக்குள்ளே ரிஸ்க் கவரேஜ் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பர்சன் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு 2 lakhs வரும். இல்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs வரும். நீங்கள் சொல்லுங்கள், இது நல்ல பாலிசியா பேட் பாலிசியா? கால்குலேட் பண்ணி பார்த்தா இது வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது இல்லையா? ஸோ இது வந்து வேறு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நமக்கு அது லைக் பேங்க்கில் போய் வச்சுருந்தா கூட இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு அதிகமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ரிட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஐஆர்ஆர்னு சொல்லுவோம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு 4 to 5% தான். அதாவது நம்ம போடுற காசு நம்மளுக்கு திருப்பி எப்போ கிடைக்குதோ அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் பேங்க் ரிட்டர்ன் தான். நம்மளோட இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாது. ஸோ ரிட்டர்னுக்காக நம்ம ஆக்சுவலாக போடல, அதுதான் பாயிண்ட்டு. நம்ம போட்டதே வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல 1 to 2 lakh வந்து ரிஸ்க் கவரேஜ் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பர்சன் இல்லைன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரும். இது இப்போ சொல்லுங்கள், அந்த 2 லட்ச ரூபா கரெக்டான வேல்யூ இல்லையா? எவ்வளோ இன்கம் சார்? இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? வருஷம் வந்து 20,000 கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து 2 lakhs தான் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா? ரிட்டர்ன்ஸ் இல்லை, ரிஸ்க் கவரேஜ். ரிஸ்க் கவரேஜ் கரெக்டாக எனக்கு தெரியல சார். நல்லா கவனிங்க. அதாவது இன்சூரன்ஸ் வந்து அந்த பர்சன் இல்லை அப்படின்னா 2 லட்ச ரூபா வரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு 30 இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த பர்சன் இல்லைன்னா 2 லட்ச ரூபா வருமானு வந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. ஓகே, ஸோ 20 வருஷம் கழித்து ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுலேருந்து வர ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5% தான் வரும். எஃப்டி ரிட்டர்ன் கூட வராது. ஸோ ரிட்டர்ன் வைஸும் பார்த்திங்கன்னா வந்து அது நாட் பெஸ்ட் ரிட்டர்னுங்க. ரிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டும் வராது, ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ரைட்டுங்க. இன்னொன்று லைக் போட்ட காசு இருக்கும், சேஃபாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேவிங்ஸு நம்ம எடுத்துக்கலாம். பட் இது என்னென்னா லாக்இன் இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும், உடனே எடுக்க முடியாது. இப்போ வேணும் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ லிக்விடாக இருக்காது. ஸோ எனக்கு இப்போ வேணும், இந்த செகண்ட் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக நாள் எடுக்க முடியாது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற பாலிசி வந்து லைஃப் இன்சூரன்ஸில் என்டோமெண்ட் பாலிசி இல்லை மணி பேக் பாலிசி தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா லிக்விடிட்டி இல்லை, அதாவது உடனே அந்த காசை எடுக்க முடியாது. இப்போ இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் போட்ட பர்சன் இல்லை அப்படின்னா எண்ட் இயர் லைக் அவங்க இல்லாத டைமில் ஃபைனலாக வர ஃபேமிலிக்கு வர காசு தான் வந்து கவரேஜ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் சார் இருக்குது? லைஃப் இன்சூரன்ஸில் என்னென்ன கவர் ஆகும்? ரிஸ்க் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த 2 lakhsங்கிறது பெரிய வேல்யூ இல்லை. லைக் அது 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அது கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ரிட்டர்ன் வைஸும் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு 5 lakhs கிடைச்சாலும் கூட அன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அந்த ரிட்டர்ன் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி அப்படின்னு தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து காம்போவாக வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம லைக் லாஸ்ட் டைமும் பேசினது தான், சேவிங்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் 3 விஷயம் இருக்குது. ஸோ சேமிப்பு, காப்பீடு, முதலீடு. ஸோ 3 வெவ்வேறு வார்த்தைக்கு லைக் தனித்தனியாக நம்ம வந்து பண்ணணும். ஒன்றா சேர்த்து பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இப்போது லைஃப் இன்சூரன்ஸில் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குங்க சார்? ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா லைக் 5 டைப் இருக்குது. ஸோ மணி பேக் பாலிசி இருக்குது, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, யூலிப் பாலிசி இருக்குது, ஸோ என்டோமெண்ட் பாலிசின்னு இருக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாலிசின்னு கேட்டிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ மற்ற பாலிசிஸ்லாம் நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணதே டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஒரு மினிமம் வேல்யூ தான் நம்ம ப்ரீமியமாக கட்டுவோம். ரிட்டர்ன் எதுவும் வராது. அந்த பர்சன் வந்து இல்லை அந்த அப்படின்னா மட்டும்தான் லைக் இன்கேஸ் அந்த பர்சன் இல்லைன்னா மட்டும்தான் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் காசு வரும். ஸோ இப்படி ஒரு பாலிசி சொன்னால் எல்லோரும் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. ஸோ அந்த பர்சன் இல்லைன்னா தான் காசு வரும் அப்படிங்கிற இடத்துல மோஸ்ட்டாக யாரும் எடுக்காமல் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிங்க என்ன பண்ணாங்க, ஸோ ஒரு ரிட்டர்ன் கொடுத்தா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்டே மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா ரிட்டனும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் நான் சொன்ன மாதிரி என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம் நான் சொன்னது தான், ரிட்டனும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாது, ரிஸ்க் கவரேஜும் அந்த பர்சனுக்கு ஏற்ற கவரேஜ் வந்து கிடைக்காது. ஓகே. இன்றைக்கி எனக்கு வந்து 25 ஏஜ் ஆகுது. நான் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து பெர் இயருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லைஃப் கவர் வந்து என்ன மாதிரி இருக்கும், நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நான் வந்து இது பண்ண முடியும், பண்ணால் பெட்டராக இருக்கும் எனக்கு. இதுதான் நம்ம பண்ணுற ப்ராப்ளமேங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட்டுங்கிற வார்த்தையை தான் சொல்கிறோமே தவிர இன்ஷூருங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறதில்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம காப்பீடுக்கும் முதலீடுக்கான வித்தியாசங்க. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது இட்ஸ் அ ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ரிஸ்க்கை தடுக்கிற பொருள் தான் வந்து இன்சூரன்ஸுங்க. இப்போது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து வண்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் 2 வீலர் 4 வீலர் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம வருஷம் ப்ரீமியம் கட்டுறோம், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம லைக் வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம எடுக்கிறோம், அதுக்காக தான் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து வருஷம் மறக்காமல் கட்டுறோம்னு கேட்டிங்கன்னா போலீஸ் பிடிப்பாங்கங்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அ கம்பல்சரி, இட்ஸ் அ மேண்டேட் அப்படிங்கிறனால நம்ம பண்ணுறோமே வெளியே அந்த ப்ராடக்டை புரிஞ்சு ஓகே இதுதான் வந்து லைக் வண்டி கவர் வண்டியோட வேல்யூ கவர் பண்ணுறேன், வண்டிக்கு ஏதாவது ரிஸ்க்குனா வந்து நான் பாலிசி எடுக்கிறேங்கிறது இட்ஸ் நாட் ரைட் ஆன்சருங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமனுக்கு ஒரு லைஃப் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்சூரன்ஸுங்கிறதே வந்து இட்ஸ் அ ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணுறதுக்கான ஒரு பொருளுங்க. இப்போ ஒரு 100 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது, அது மிஸ் ஆகுது அப்படின்னா ஸோ 100 ரூபா நம்ம இழந்துருவோம். பட் அதுக்கு ஒரு 1 ரூபா 2 ரூபா நம்மளால் வந்து ஒரு ப்ரீமியமாக கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த 100 ரூபா பொருள் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதான் சிம்பிளாக இன்சூரன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இன்சூரன்ஸ்னு தான் நம்ம பேசணுமே தவிர நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் 10,000 ருபீஸ் வந்து இன்சூரன்ஸில் நான் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கவர் கிடைக்கும்? ஓகே, இப்போது 10,000 நம்ம இன்ஷூர் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூ, அதாவது உயிரோட வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எப்படி வந்து 2 வீலருக்கு வந்து இன்ஷூர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோமோ, ஸோ நம்மளோட 2 வீலர் வேல்யூ வந்து ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபா ப்ரீமியம் கட்டுறீங்க. அப்போது வண்டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுது, ஐடிவின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. பட் நம்மளோட லைஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம ப்ரைஸ்லெஸ்லாம் சொல்லலாம். பட் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபுக்கும் வந்து ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹெச்எல்வின்னு சொல்லுவோம், ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளோட ஏஜை பொறுத்து தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஏஜ் வந்து ஒரு 30-40க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதோட மேக்ஸிமம் 22 டைம்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூங்க. ஸோ ஏஜ் அதிகமாக போக போக நம்மளோட கவரேஜ் வேல்யூ மேக்ஸிமம் கொடுக்குற கவரேஜ் வேல்யூ வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து லைக் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ சேலரி ஸ்லிப் வச்சுருக்கணும். ஸோ கரெக்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அதை வச்சுட்டு உங்களோட ஏஜ் ஒரு 40க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப் டு 22 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் வாங்கலாம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு 5 lakhs உங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னா 22 டைம்ஸுங்கிறது 1.1 crores. ஸோ 1.1 crores வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் 50 lakhsக்கு வாங்கலாம், 80 lakhsக்கு வாங்கலாம், 1 crore வாங்கலாம். ஓகே. ஆக்சுவலி நான் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா லைக் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இன்றைக்கி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய சேலரி பேஸில் தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு வந்துட்டு அந்த கவரும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், ஏன்னா என் ஃபேமிலியோட நீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் இம்பார்ட்டன்ஸ் நீடு இருக்குது அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு 1-2 years கழிஞ்சிட்டு வந்துட்டு எனக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னோடய டேர்ம் இன்சூரன்ஸ்
ஸ்கீம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? ஆர் அந்த கவர் வந்துட்டு நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? இது வந்து லைக் அது ஒரு ரைடராக வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. பட் நார்மலாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக எடுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பாலிசி வந்து ஃபீச்சர்ஸை மாற்ற முடியாது. ப்ரீமியமும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூக்கு நம்ம வந்து ப்ரீமியம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ பாலிசி முடிகிற வரைக்கும் நம்ம அதே ப்ரீமியம் தான் கட்டுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம பாலிசி எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் நம்மளுக்கு எது இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து உங்களோட ஃப்யூச்சரில் இன்கம் அதிகமாகுது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து ஒரு ரைடர் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா லைக் உங்களோட லைஃப் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்குது. அதாவது உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகுது, ஒரு கிட்டு ஒரு 2 கிட் அப்படின்னு லைக் வராங்க அப்படின்னா உங்களோட கவரும் இன்க்ரீஸ் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வருஷம் வருஷம் உங்களோட கவரும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், அதுக்கு ப்ரீமியமும் அதிகமாகிட்ருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, செகண்டாக கூட ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம். ஓகே, ப்ரீமியம் சொல்கிறது வந்து நம்ம இயர் ஆன் இயர் வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை தான் நீங்கள் ப்ரீமியம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் கட்டுவீங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆனுவல் இன்கம் 5 lakhs இருக்குது, ஏஜ் வந்து ஒரு 30 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 into 22 1.1 crores வருது. ஸோ இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 10-12,000 வரும் இயர்லி. ஸோ இயர்லி 12,000 கட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கவர் வேணும், எவ்வளோ வருஷம் வரைக்கும் நான் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து ப்ரீமியம் மாறும். நான் இந்த எக்ஸாம்பிளில் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் 60 வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு தேவைப்படுது, ப்ரீமியமும் நான் 60 வரை கட்டுறேன் அப்படின்னா வந்து ஒரு 10 to 15,000 தான் வரும் ப்ரீமியம். ஸோ இவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குது, பட் வந்து ஒரு சில இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாகவே இருக்காது. பட் இருந்தாலும் ஏன் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க? கரெக்டான பாலிசிஸ் மட்டும் நம்மக்கிட்ட சேல் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லையா? இன்சூரன்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது அந்த இன்சூரன்ஸை நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க விற்கிறாங்க, ஒரு ஏஜென்ட் வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து எதுவும் பேமெண்ட் நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களே வந்து செக் கலெக்ட் பண்ணி அவங்களே பே பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரர், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வருது. ஸோ இந்த இடத்துல இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அவங்களுக்கு எந்த மேக்ஸிமம் ரிட்டர்ன் அவங்களுக்கு பெனிஃபிட் வருமோ அதை தான் கொடுப்பாங்களே ஒழிய நம்மளோட கன்சர்ன் என்ன, நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மோஸ்ட் கேசஸ் பார்க்க மாட்டாங்க. இதுதான் ப்ராப்ளமே. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து மேக்ஸிமம் கமிஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி. அதாவது ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம், அதாவது ஒரு பாலிசி எடுக்கிறோன்னா நம்ம ப்ரீமியம் கட்டணும். அந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 30% 50% வரைக்கும் ஏஜென்ட்டுக்கே வந்து கமிஷன் வரும் டிபெண்டிங் ஆன் த பாலிசி. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாலிசி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இன்சூரன்ஸ் வந்து லைக் நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து கேட்கணும். என்ன தான் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு அந்த பாலிசி பற்றி தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு மேபி மிஸ்செல்லிங் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்ட் கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ ஆன்லைன் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸோ ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் வந்து டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கூட வாங்கலாம். ஸோ இதில் வந்து யார்கிட்ட வாங்கினா பெட்டராக இருக்கும்? லைக் இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ எதில் இப்போ ஏன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுக்கும்போது நமக்கு நம்பிக்கையாக இருக்கும், நம்ம டக்குன்னு வாங்கிடும். ஏன்னா என்னோட சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி எனக்கு அவங்க மேலே அவங்க இத்தனை வருஷம் பழக்கம், அவங்கக்கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் போட்டால் ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னு இருக்குது. பட் இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 30% அவங்களுக்கு வந்துட்டு கமிஷன் இருக்குது, அதனால தான் அந்த ப்ரைஸுன்னு. ஸோ இந்த இதை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் எப்படி இன்சூரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, யார்கிட்ட வாங்கினா பெட்டராக இருக்கும்? யார்கிட்ட வாங்கலாங்கிறத விட லைக் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குங்க. ஸோ என்னென்னா வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்காக போவீங்க, ஒரு லோன் வாங்குறக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போவீங்க, எஃப்டி போடுறதுக்கு கூட போயிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட தான் அந்த காசு இருக்குது, பேங்க்லேயே வச்சுருப்பீங்க, அதை வந்து எதுக்காக வெளியே கொண்டு வந்து வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்க வைக்கிறாங்க நம்ம தான் யோசிக்கணும்.
ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து பேங்கர் வந்து லைக் அவங்களோட பெனிஃபிட் அவங்க இன்சென்டிவ்ஸ்க்கு தான் வந்து லைக் ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாங்க, நம்மளோட கன்சர்னுக்கு இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே அந்த பர்சன் அந்த பேங்க்கில் கூட மோஸ்ட் கேசஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பேங்கர் மே நாட் பி த ரைட் சாய்ஸுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சைட் பிஸ்னஸாக இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காரணமே கேட்டிங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து அதில் வந்து பெரிய ஒரு கமிஷன் மாடல் இருக்குது அப்படிங்கிறனால வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே வந்து பேரலாக வந்து இன்சூரன்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செகண்டு. தேர்ட் கேட்டிங்கன்னா வந்து லைக் வீட்டில் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் மேனேஜர் மூலமாக வந்து லைக் நான் உள்ளே வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் உங்களுக்கே வந்து பிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, எந்த கமிட்மெண்ட் இல்லை, எந்த ஒரு டார்கெட் இல்லை, வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஈவன் அவங்கள தப்பாகவும் சொல்லலை, மோஸ்ட் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே வந்து இந்த பாலிசி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டான பாலிசி மேபி அவங்களுக்கே கூட தெரியாது, அவங்களே அந்த பாலிசி எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எந்த பாலிசி செல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களோ அதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்டலாம் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் வந்து யார்கிட்ட எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இன்சூரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஈவன் ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம், ஏஜென்ட்கிட்டே எடுத்துக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் டேர்ம்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்டிங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்காங்க, இண்டிவிஜுவல் ஏஜென்ட்கிட்டே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ பட் அந்த இண்டிவிஜுவல் ஏஜென்ட் வந்து லைக் நம்மளோட ஏஜாக நம்மளோட எங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன், ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு கிளைம் பண்ணுற ப்ராசஸில் நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக இருக்கணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏஜென்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஏன் ஏஜென்ட் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம், ஏஜென்ட் மூலியமாக எடுத்துக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குற ஏஜென்ட் வந்து லைக் நம்மளோட மேபி ஏஜ்டாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு கிளைம் ஆகிறப்போ அவர் இருந்து ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறோங்கிறது வீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கணும், பாலிசி காப்பி எங்கே வச்சுருக்கோங்கிறத வீட்டில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் தான், ஏஜென்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம டைரெக்டாக கம்பெனியை தான் அப்ரோச் பண்ணி நம்ம கிளைம் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஃபேமிலி தான் பண்ணுவாங்க, இருக்குங்கிறத வீட்டுக்கு தெரிஞ்சால் போதும், ஏஜென்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவைங்கிறது இல்லை. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக இன்சூரன்ஸ் எடுக்காங்க சார்? ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அதோட ரியல் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கிறதில்ல. என்ன ரீசனுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் வந்து ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து புஷ் பண்ணுறனால வந்து பாலிசி எடுத்துருக்கலாம். இன்னொன்று டேக்ஸ் சேவிங்ஸ். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஏடிசி ஏடிடி வந்து பழைய ரெஜிமில் வந்து பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக டேக்ஸ் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனை வச்சு இன்சூரன்ஸை வந்து புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா வந்து லைஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற காரணத்தை வந்து ஒரு ஃபியராக இன்டியூஸ் பண்ணி பாலிசி விற்க ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே பார்த்திங்கன்னா அது கரெக்டான பாலிசியை தான் எடுத்தாங்களான்னு கேட்டோன்னா கிடையாது. ஸோ கரெக்டான பர்பஸ்க்காக எடுக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு வராங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வந்து இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறது? இப்போ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட வாங்க வேண்டாம்னு சொல்லலை. பட் அதை வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து தாராளமாக வந்து அவங்கக்கிட்ட வாங்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்ட்டு விற்றுட்டு போகாமல் அது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறாங்கன்னா தாராளமாக வந்து வாங்கலாம். இந்த இடத்துல வந்து லைக் அவங்களுக்கு பெனிஃபிட் வர ப்ராடக்ட்டை தான் அவங்களுக்கு செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம தான் வந்து கரெக்டான பாலிசி என்ன, அது எப்படி, அதை கரெக்டான ஃபீச்சர்ஸோடு கேட்குறத நம்ம தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ லைக் நிறையா பேர் வந்து லைக் ஜங்க் பாலிசிஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, ஸோ இப்போ வந்து அவங்க ஏஜெண்ட்டாக இருந்து எனக்கு ப்ராடக்ட்டை வந்து சொல்கிறப்போ என்னால் வந்து நோ சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை லைக் இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக போயிட்டு எந்த ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் வாங்கி மாட்டிக்க வேணாம். ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரியலாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஈவன் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு வேறு வகையில் கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டையும் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கிறது நல்லது இல்லைங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டோன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கும் சார்?
ஒரு ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா வந்து லைக் நிறைய இன்சூரன்ஸ் டைப்ஸ் இருக்குது. அதில் எதெல்லாம் எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அந்த ஃபேமிலியில் யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ, யாரை நம்பி அந்த ஃபேமிலி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். செகண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இது வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் எடுத்துருக்கணும். தேர்ட், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து லைக் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஃபோர்த், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இது ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 இன்சூரன்ஸ் வந்து கரெக்டான டேர்ம்ஸில் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், யூலி பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நிறையா டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லைக் இன்சூரன்ஸ் இந்தியாவில் இருக்கிற லைக் ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து லைக் இன்கேஸ் அந்த பர்சன் இல்லை, அந்த பாலிசி எடுத்த பர்சன் இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்கு பெரிய அமௌண்ட் வரும். இதுக்காக தான் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்டை வந்து கொண்டு வந்தாங்க. பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து யாருமே வந்து விரும்பலை. நம்ம வருஷம் ப்ரீமியம் கட்டுவோம், பட் அந்த பர்சனுக்கு வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் வராது. ஸோ எல்லாருமே நம்ம நார்மலாக என்ன நினச்சிக்கிறோம், லைக் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க் ஆக போகுது, அப்போ ரிஸ்க்கே ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற இடத்துல இந்த பாலிசி வந்து பெரிய வந்து பாப்புலாரிட்டி இல்லை. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பழைய செந்தில் கவுண்டமணி ஜோக்கில் பார்த்தீங்கன்னா 90s வந்த ஒரு படம், செந்தில் வந்து இறந்த மாதிரி நடிச்சிருப்போம் அப்படி. ஸோ அந்த காசை வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் அதில் கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் இன்சூரன்ஸில் இருந்து வர்ற அந்த கவரேஜ், அந்த இன்சூரன்ஸ்லேருந்து வர்ற கவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 lakhs. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பழைய எக்ஸாம்பிளில் கூட 10,000 20,000 நான் வருஷம் கட்டினாலும் அதில் வர்ற கவர் வந்து 2 lakhs தான். ஸோ அந்த 2 lakhsங்கிறது பெரிய வேல்யூ இப்போ இல்லை. பட் அந்த காலத்துலேயே வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 2 lakhsக்கு எப்படி வந்து செந்தில் பாலிசி எடுத்திருந்தாருன்னு நம்ம யோசிக்கல. ஸோ அப்போ அவர் எடுத்ததும் டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஸோ அது வந்து ரிஸ்க்குனா மட்டும்தான் காசு வரும், ரிட்டர்ன் வராது. ஈவன் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 10 yearsக்கு முன்னாடி தெகிடின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. 1 crore எடுத்திருப்பாங்க. ஸோ 1 crore கவருக்கு எடுத்திருப்பாங்க. அவங்கள கில் பண்ணி காசு லைக் அவங்களே வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 crore கவர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வேல்யூ தான் நம்ம ப்ரீமியம் கட்டுவோம். பட் இன்கேஸ் ரிஸ்க்குனா ஃபேமிலிக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். பட் எவ்வளோ வருஷம் வரைக்கும் கவர் எடுத்திருக்கோம், இப்போ ஒரு 60 வரைக்கும் எடுத்திருக்கோம்னா இன்கேஸ் ரிஸ்க் ஆகலை, அந்த பர்சன் அலைவாக இருக்காருன்னா ரிட்டர்ன் வராது. ஸோ ரிட்டர்ன் வராது அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் அவங்க கெட்டின அமௌண்ட் வந்து லாஸ் தான் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு வண்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வண்டி இன்சூரன்ஸ் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு வண்டிக்கு டேமேஜ் ஆனால் தான் நம்மளுக்கு காசு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஆகும்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. ஸோ எந்த இன்சூரன்ஸுமே வந்து அந்தந்த பர்டிகுலர் ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் வந்து இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் கிளைம்னா மட்டும்தான் நம்மளுக்கு காசு வரும். ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது, தெஃப்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் 2 வீலரில் இப்போ ரேப்பிடோவில் போகிறீங்க, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன வேல்யூ தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸாக கட்டுவீங்க. இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க, ஒரு 50 பைஸ்க்குள்ளே தான் வந்து ப்ரீமியமாக வந்து லைக் வாங்குவாங்க. அதுவும் ஆப்ஷனலாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கேஸ் ரிஸ்க்குன்னா அந்த ஃபேமிலிக்கு 10 lakhs வரைக்கும் காசு வரும். ஸோ எப்படி வந்து ஒரு 50 பைசா வந்து நம்மளுக்கு 10 lakhs கொடுக்குதுன்னு நம்ம அப்பவும் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து இங்கே மேஜராக வந்து எல்லாருமே, நானுமே வந்து பஸ்ஸில் புக் பண்ணுறதா இருந்தால் அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது கேட்கும் இன்சூரன்ஸ் வந்து. ஆனால் யாருமே அது வந்து ஒரு நோட்டீஸே பண்ணுறது கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம், எதுக்கு இதில் ₹1 ₹2 கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு இவ்வளோ பெரிய கவர் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. இன்சூரன்ஸுங்கிறதே வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல் தான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸும் அதே தான். அதாவது ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கவர் எடுக்கிறோம். ரிட்டர்ன் வரணும்னா அதுக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். ஸோ காப்பீடு, முதலீடு வெவ்வேறு வார்த்தை அப்படின்னு நம்ம பேசுகிற மாதிரி. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லைக் ஃபேமிலி நீட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணணும். சார் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்களுக்கு அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையில்லைங்களா சார்? ஸோ ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா வந்து யார் பிரெட் வின்னரோ, யாரை நம்பி ஃபேமிலி இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கவர் வேணும். ஸோ இன்கேஸ் அந்த பர்சன் இல்லை அப்படின்னா வந்து ஸோ அந்த ஃபேமிலி இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு
அந்த ஃபேமிலி சஸ்டெயினாக இருக்கணும், அதே லைஃப் ஸ்டைலில் அவங்களால இருக்க முடியணும். ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு போய் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லை. ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்க எத்தனை வருஷம் போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஏஜ் வந்து 18லேருந்தே நம்ம வந்து போடலாம். பட் இன்கம் நம்ம காமிச்சிருக்கணும். ஸோ ஒரு நல்ல இன்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 25லேருந்து 30க்குள்ளே நல்ல இன்கம் இருக்கிறப்போ early எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று நம்மளோட ஹெல்த்தை வச்சு தான் வந்து பாலிசியை வந்து சேங்ஷன் ஆகும். ஸோ நம்ம ஹெல்த் கரெக்டாக இல்லைன்னா நம்ம பாலிசி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா சார்? ஆமாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு 1 crore பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா வெறும் 10,000 15,000 கட்டினா போதும். ஸோ அந்த பர்சன் இல்லை அப்படின்னா 15,000 கட்டிட்டு 1 crore கொடுப்பாங்கன்னா ஈஸியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு தான் பாலிசியை வந்து அப்ரூவல் ஆகும். ஓகே, என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க செக் பண்ணுவாங்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக இசிஜி எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நிக்கோட்டின் டெஸ்ட், இது எல்லாமே எடுத்து நம்மளோட பேராமீட்டர்ஸ்லாம் நல்லா இருந்தால் தான் வந்து பாலிசி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேஸில் வந்து லைக் இப்போது ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக வச்சு பாலிசி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீவியேஷன்ஸ் இருக்குது, உங்களோட ப்ரீமியம் வந்து நாங்கள் அதிகம் பண்ணிப்போம், ஒரு 20% 30% லோடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ப்ரீமியம் அதிகமாக கட்டணும். ஸோ இப்போ ஈவன் ஸ்மோக்கர் அப்படின்னா கூட 30% வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாக நம்ம கட்ட வேண்டிய இருக்கும். அதாவது லைக் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், எதுவுமே வந்து பேராமீட்டர்ஸ் மாற்ற முடியாது. ஸோ எவ்வளோ வருஷம் வரைக்கும் கவர் வேணும் அப்படிங்கிறதே நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணோம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் கட்ட போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ 3 விஷயம் நம்ம டிசைட் பண்ணுவோங்க. எவ்வளோ வேல்யூக்கு நம்மளுக்கு கவர் வேணும், எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கவர் இருக்கணும், 3வது எவ்வளோ வருஷம் வரைக்கும் நான் ப்ரீமியம் கட்ட போகிறேன் அப்படிங்கிற 3ஐயும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கவர், நான் சொன்ன மாதிரி ஏஜ் வந்து ஒரு 40க்குள்ளே இருக்குன்னா ஸோ 20 டைம்ஸ் வரைக்கும் நம்மளால் கவர் வந்து வாங்கிக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் இருக்கணும். ஸோ இது ஐடியலாக பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். தேர்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதுவும் ஐடியலாக வந்து ரெகுலர் பேங்கிற ஆப்ஷன், அதாவது என்னோடய 60 வயசு வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து கரெக்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட இன்கம் வச்சு தான் என்னோடய கவரை சூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிக்கிறது நல்லது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவரேஜ் வந்து எவ்வளோ வருஷம் வரைக்குங்கிறது 60 வரைக்கும் நார்மலாக இருந்தால் போதும். ஸோ நம்மளுக்கு 60 ஏஜ் ஆகிறப்போ நம்ம டிபெண்டன்ஸ், நம்ம சில்ட்ரன் வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. 60 ஆகிறப்போ மேபி நம்ம தான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து 60 வரைக்கும் போதும். ஸோ இதே வந்து என்னென்னா 70 வரைக்கும் எடுங்க, 80 வரைக்கும் எடுங்க, 100 வரைக்கும் எடுங்க அப்படின்னு கூட ஏஜென்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் அதிகமாகும், ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கேஸ் 80 ஆகிறப்போ இல்லை 90 ஆகிறப்போ லைக் நம்மளுக்கு கிளைம் வந்தாலும் அப்போது அந்த 1 crore 2 crore வர்ற அமௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெரிய ரிட்டர்னும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து 60 வரைக்கும் நார்மல் சுச்சுவேஷனில் போதும். இன்கேஸ் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, லோன் இருக்குது, இல்லை சில்ட்ரன் வந்து அந்த ஏஜில் வந்து இன்னும் அவங்க ஏர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மேபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து நம்மளோட எவ்வளோ வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணணும். ரெகுலர் பேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் கவர் இருக்கோ அவ்வளோ வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் கட்டுறது நல்லது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு 10,000 நம்ம கட்டுறோன்னா இன்னொரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கும் அதே ப்ரீமியம் தான் கட்டிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி 10,000 கட்டுறது கஷ்டம்னாலும் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சும் அதே 10,000 கட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் கட்டுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இயர் ஆன் இயர் வந்து நம்ம 10,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். லைக் 60 வரைக்கும் டார்கெட் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா. இது இல்லாமல் வேறு மாதிரி ஒரு ஒன் டைம் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? இது வந்து லிமிட்டட் பேன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம கவர் வந்து நம்ம 60 வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ப்ரீமியம் ஒன் டைம் ப்ரீமியம் கூட கட்ட ஆப்ஷன் இருக்குது. 1 டைமாக இருக்கலாம், இல்லை ஒரு 5 இயருக்கு 10 இயருக்கு. இது வந்து லிமிட்டட் பேன்னு சொல்லுவோம். நம்ம குறிப்பிட்ட பீரியட்லேயே நம்ம ப்ரீமியம் கட்டி முடிச்சிடும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் கட்டுற வேல்யூ மேபி கம்மியாக தெரியலாம். பட் ஆனால் உடனே கட்டிடுறதுனால நம்மளோட பணத்தோட மதிப்பு வந்து லைக் அதிகமாக நம்ம கட்டுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இது எல்லாத்துக்கும் தேவைப்படாது. மேபி இது யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்கம் வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும்.
ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது செலிப்ரிட்டிஸ் சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து 60 வயசு வரை அவங்க வேலை செய்ய போகிறதில்ல, அவங்களுக்கு அப்போ வரைக்கும் இன்கம் வர போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி லிமிடெட் பேயில் குயிக்காக வந்து ப்ரீமியம் கட்டி முடிச்சிடலாம், அவங்களுக்கு கவர் வந்து இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு அது வந்து கிடைக்கும் சார்? ஓகேங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஐடியல் கேஸில் எல்லாத்துக்குமே வந்து கிளைம் வந்துடும். ஒரு நேச்சுரல் டெத்தாக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் சரி. ஸோ ஈவன் சூசைட்னா கூட 1 இயர் கழிச்சு நடந்துச்சுன்னா அதுக்கு கிளைம் ஆகும். இதில் வந்து யாருக்கு கிளைம் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேணுன்ட்டே போய் நம்ம பேராக்ளைடிங் பண்ணுறோம், இல்லை வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறோம், அட்வென்ச்சர் ஹைலி கிரிட்டிக்கல் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து கவர் ஆகாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு மேலே என்ன மாதிரியான ரிஸ்க்குனாலும் ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. 3 இயர்ஸ்க்குள்ளனா ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசனு, இதனால் வந்து லைக் ஏதாச்சும் ஃபேக்காக வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேஸில் வந்து மெடிக்கலி அவங்க வந்து லைக் ஃபிட்டாக இல்லாமல் அதை வந்து லைக் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் கூட எடுத்துருக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து 3 இயர்ஸ்க்கு மேலேனா எந்த ஒரு ரீசன் இல்லாமல் கிளைம் கொடுக்கணுங்கிறது ரூல் இருக்குங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும்னா நம்ம சைட்லேருந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ நம்ம மினிமம் கிராஜுவேட்டாக இருந்தால் தான் வந்து எல்லா கம்பெனிலேருந்தும் நம்மளுக்கு பாலிசி கொடுப்பாங்க. 10th 12th பாஸ்னால் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் தான் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் சோர்ஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 to 3 இயர்ஸ் வந்து ஐடிஆர் காப்பி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுலேயே வந்து பிஸ்னஸ் இன்கம் வந்து காமிச்சிருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து அக்ரி இன்கம்மாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம், ரெண்டல் இன்கம் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் இன்கம் காமிச்சிருக்கணும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. செகண்ட் வந்து சேல்ரிடாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சேல்ரி ஸ்லிப் வந்து எம்ப்ளாயர் சைட்லேருந்து வாங்கி கொடுக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக காமிக்கணும். 3வது பாயிண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, அதில் நம்ம வந்து கிளியர் பண்ணாதான் வந்து பாலிசி கொடுப்பாங்க. ஸோ நான் நிறையா கட்டுறக்கு ரெடி அப்படின்னாலும் கூட அவங்க வந்து பாலிசி வந்து கொடுக்கறக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளோட குவாலிஃபிகேஷன் அவங்க பார்க்குறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஓகே பண்ணுறோம், அந்த ஏஜென்ட்கிட்டேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும் சார்? ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், 2வது அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, 3வது வந்து அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு, 4வது அவங்களோட நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த 4 விஷயத்தையும் பார்த்து அதை வச்சு தான் நம்ம கம்பெனி வந்து நல்ல கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எவ்வளோ கிளைம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 98%க்கு மேலே இருந்தால் நல்லது. எல்லா டாப் கம்பெனிஸுமே 95க்கு மேலே இருப்பாங்க, ஒரு 97 98க்கு மேலே இருந்தால் வந்து நல்லது. அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது என்னென்னா அந்த வருஷம் எவ்வளோ வந்து லைக் கிளைம் வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்க, அகெயின்ஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிமம் வந்து 90%க்கு மேலே வந்து இருந்தால் நல்லது. ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி. ஸோ எவ்வளோ வருஷமாக அவங்க இருக்காங்க, எவ்வளோ கிளைம்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு டிசைட் பண்ணோம். மினிமம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் ஆச்சும் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது. ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். எவ்ரி 10,000 கிளைம்ஸ்க்கும் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ லெஸ் தேன் 20 இருந்தால் நல்லது. ஸோ இந்த பேராமீட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏயோட வெப்சைட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் நம்ம டேட்டா எடுக்க முடியும். ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நிறையா வந்து இந்த டேட்டா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த ரைடர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா சார்? ஸோ அது அப்படின்னா என்னங்க சார், அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் கொடுப்பாங்க. வெறும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கிறது பிளெயின் வெனிலா இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஃபீச்சரும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் ரைடர்ஸ் வந்து ஒவ்வொரு ரைடர்ஸ் வந்து தேவையான ரைடர்ஸாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு ரைடர்ஸ் தேவையில்லாமல் இருக்கலாம். ஸோ ரைடர்ஸுங்கிறது அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு அடிஷ்னலாக ப்ரீமியம் கட்ட வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையான ரைடர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ரைடர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேவர் ஆஃப் ப்ரீமியம்னு ஒரு ரைடர் இருக்குது, ஆக்சிடென்டல் டெத்துன்னு ஒரு ரைடர் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 ரைடர்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ரைடர்ஸ் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம் சொல்லுவோம்.
ஸோ இன்கேஸ் வந்து அந்த பாலிசி எடுத்த பர்சன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அஃபெக்ட் ஆகுது, ஸோ ஒரு மேபி ஒரு கேன்சரோ ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜில் அவங்களால ஃபர்தராக வந்து ப்ரீமியம் கட்ட முடியாது. ஸோ வேவர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர் இருக்குது அப்படின்னா அவங்க லைக் இன்னொரு 10 வருஷம் பாலிசி இருக்குது, பட் அலைவாக இருக்கார், பாலிசி நம்மளுக்கு கிளைம் ஆகாது, பட் ஸ்டில் வந்து ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்கணும். அதுவே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ வேவர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர் எடுத்திருந்தாங்கன்னா ஃபர்தர் வந்து ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ பாலிசி ஆக்டிவாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். ஸோ இது வந்து என்னென்னா எண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் இல்னஸ்லேயே எண்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த பர்சன் வந்து இன்னொரு 6 months தான் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து லைக் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு லைக் அந்த காசு எவ்வளோ வேல்யூக்கு எவ்வளோ கோடிக்கு வந்து அவங்க கவர் எடுத்திருக்காங்களோ அந்த காசு வந்து கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 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 ரைடர் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் இல்லைன்னா மட்டும்தான் காசு வரும்னு இல்லை, அவர் இருக்கிறப்போ வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். நிறைய பேருக்கு இன்னுமே வந்து ப்ரீமியம் கட்டுவோம் பட் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரைடர் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கட்டின காசு, ஸோ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவங்க கட்டின ப்ரீமியம் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருவாங்க. பட் இது பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து இது நாட் ரெக்கமெண்டடுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ரீமியம் அதிகமாக கட்டுவோம், 10,000 கட்டுற இடத்துல ஒரு 15,000 கட்ட சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது அந்த ஒரு 30 வருஷம் கழித்து நம்மளை ரிட்டர்ன் அந்த காசு வாங்குறப்போ அதோட வேல்யூ பெருசாக இருக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு 5,000 நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இதை விட அதிகமான காசு வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ரைடர் வந்து மோஸ்ட்டாக தேவைப்படாது. அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடர் இருக்குது. இன்கேஸ் வந்து இப்போ ஒரு எங்கேஜில் எடுக்கிறோம், ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அவங்களுக்கு கிட்ஸ் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு கிட்டுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 50 lakhs இல்லை ஒரு 20 lakhsன்னு சொல்லிட்டு அவங்களோட கவர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும், அந்த இடத்துல கவர் அதிகமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ரைடர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வருஷம் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட கவரும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூட ரெண்டாவது ஒரு பாலிசியும் கூட டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து தனியாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 5 years கழிச்சு எனக்கு இன்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட ரெண்டாவது பாலிசி எடுத்துக்கலாம். பட் ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து இந்த பாலிசி இருக்குது, இந்த பாலிசி நான் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். பட் எப்போவுமே வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 20 times ஆனுவல் இன்கம் தாண்டி வந்து நம்ம கவர் எப்போவுமே வச்சுருக்க முடியாது. இப்போ என்னோடய இன்கம் வந்து இப்போ 5 lakh இருக்கிறப்போ நான் வந்து 1 crore எடுத்தாச்சு. இப்போ என்னோடய இன்கம் வந்து ஒரு 15 lakhs ஆகிடுச்சு ஒரு 5 years கழிச்சு அப்படின்னா, ஸோ 20 times பார்த்திங்கன்னா 3 crores. ஸோ 3 crores அப்படின்னா இன்னும் செகண்ட் பாலிசி 3 crore எடுக்க முடியாது, ஆல்ரெடி என்கிட்ட 1 crore இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து 2 crores செகண்ட் பாலிசி எடுக்க முடியும். இதுதான் வந்து செகண்ட் பாலிசி எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். கடைசி ரைடர் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்துன்னு ஒரு ரைடர் கொடுப்பாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே ஆக்சிடென்டல் பாலிசி கொடுப்பாங்க. ஸோ இது என்னென்னா இது கொஞ்சம் ப்ரீமியம் அடிஷ்னலாக கட்டணும். பட் இது எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டெத். ஸோ ஆக்சிடென்ட் மூலிமா டெத் ஆகிருந்தாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் என்னென்னா ஆக்சிடென்டல் பாலிசி வந்து தனியாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு நம்ம சொல்லுவோம். டேர்ம் இன்சூரன்ஸை சம்மரி பண்ணுற மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு பாருங்கள், அதோட மேக்ஸிமம் 20 times வரைக்கும் கவர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது உங்களோட ஏஜ் 60 வரைக்கும் உங்களோட கவர் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்மும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் இருக்குமோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்ற ரைடர்ஸ் தேவையான பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள்.